ஸ்டூடெண்ட், இன்னைக்கு பாருங்க, சீனியர் ஒரு லெட்ரு குறிப்பானை. இந்த குறிப்பானையை எடுத்துருவோம். லெட்ரு எல்லாமே 40 மார்க்கு தான். இப்போ இதுக்கு மார்ஜின் பேப்பரை செட் பண்ணுறோம். மார்ஜின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லிவர் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் இருக்கணும். இது 10 to 60. லெட்டருக்கு எல்லாமே மார்ஜினு 10 to 60. 10லேருந்து 60 வரையிலும். 60ல் மிஷின் நிற்கும். இப்போ வாங்க நம்ம அடிக்க போகலாம். இப்போ இதுக்கு 2 ஹெட்டிங் வரும். அரசு மொத்தம் 3 சென்டர் பண்ணுற மாதிரி ஹெட்டிங் வரும். அரசு அது ஃபுல் கேபிட்டல், நம்மகிட்ட கேபிட்டல் இல்லாதனால அண்டர்லைன் பண்ணோம். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பொதுத்துறை. பொதுத்துறை ஸ்மால் லெட்டர் தான், டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு குறிப்பானை எண் நாள். 4 மாதம் வருஷம் வரும். அதுக்கப்புறம் டபுள் லைன், அதுக்கு கேபிட்டல் இல்லை. ஸோ அதையும் என்ன பண்ணணும், நம்ம அண்டர்லைன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பொருள். பொருள் 20 to 55. அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் 6-32வது டிகிரியில் அடிக்கணும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு 15ல் ஆரம்பித்து பேரா மாதிரி. ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் 2 லைன் ஸ்பேஸ் விடணும். பேரா ஆரம்பிக்கும் போது நம்பர் போட்டு, 2வது பேரா 2ன்னு நம்பர் போட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். அவர் யார், அவரோட டெசிக்னேஷன் என்னன்னு. இவ்வளோ தான். இருக்க லெட்டர் அனைத்துலேயுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹையர் லெட்டர் என்னன்னா குறிப்பானை மட்டும்தான். இப்போ தமிழ்நாடு அரசை கூட்டுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ எதுலேருந்து கழிக்கணும்? இதுக்கு மார்ஜின் எவ்வளோன்னு சொன்னோம்? 10 to 60. 60னா இடையில இருக்க ஸ்பேஸ் 50. 50லேருந்து அந்த 11 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 9 4 1 39. 39 எப்போவும் சென்டர்னா 2ஆல் பிரிக்கணும். 2ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 15 19. 20 வச்சுக்கலாம், 19 வச்சுக்கலாம், நம்ம 20ன்னு கூட வச்சுக்கலாம். 20 ப்ளஸ் சென்டர் பண்ணுறது எவ்வளோ? 10. 30வது டிகிரியில் இதை அடிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கேபிட்டல். 2வது கேபிட்டல் துறையை பார்க்குறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அதே 50லேருந்து 9 கழிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 50லேருந்து 9 கழிச்சிங்கன்னா 41. 41 2ஆல் வகுத்தீங்கன்னா 21 ப்ளஸ் 10. 31வது டிகிரியில், டிகிரினா இப்படி போட்டுக்காங்க, டிகிரியில் இந்த துறையை அடிக்கலாம். 3வது எத்தனைன்னு பார்க்குறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 37 வருது 3வது. அப்போ என்ன செய்யணும்? 50ல் 37 போச்சுன்னா எத்தனை? 3. 4ல் 3 போச்சுன்னா 1. 13. 13 2ஆல் வகுத்தீங்கன்னா எத்தனை வரும்? 7 அல்லது 6. அப்போ 7ன்னே வச்சுப்போம். 7 ப்ளஸ் மார்ஜின் 10ஓட கூட்டினீங்கன்னா 16வது டிகிரியில் அதை அடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது, இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு 30ல் வருதுன்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு தமிழ் ஒரு ஸ்பேஸு, நாடு ஒரு ஸ்பேஸு, அரசுன்னு அடிக்கலாம். இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு டிகிரியாக பார்த்து இந்த 3 ஹெட்டிங்கை அடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எத்தனையில் வருது? 30. இது இருக்கு 30வது டிகிரி. அப்படியே அரை டிக்கு தான் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. அது எத்தனையில் வருது? 31. இதுக்கு நேராக என்ன துறை? பொதுத்துறை. அதுக்கு துறைக்கு கேபிட்டல் கிடையாது, அதனால அது அப்படியே விட்டுறணும்.
அடுத்தது எத்தனை குறிப்பானை எத்தனையில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16வது டிகிரியில். இது வந்து 10, இது 15, 16 அல்லது 17, 17வது டிகிரி நம்ம வச்சுக்கிறோம். பதினஞ்சு, 16, 17 குறிப்பானை. $273 15 பார் 2020 ஒரு ஸ்பேஸு நாள் 1 ஜூலை. இருபது. அடுத்து அதே போல் அரட்டிக்கு விட்டு நம்ம என்ன பண்ணணும், ஐஃபன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுக்கிறோம். விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க, பொருள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 20 to 55. ஒரு ஸ்பேஸ் தான். தமிழ்ல எப்படி ரெண்டு பக்கம் பொருள்ல ஐஃபனுக்கு ரெண்டு பக்கம் இடம் விடணுமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும். தற்காலிக பணி திருப்பி ஐஃபன் போடாம தான் பிரிக்கணும். ஐஃபன் புள்ளி. அதுக்கப்புறம் 32வது டிகிரியில் ஒரு 6 ஐஃபன் 31 32 1 2 3 4 5 6 ஐஃபன். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஒரு 5 ஸ்பேஸ் பேரா 1 2 3 4 5. சிங்கிள் லைன் தான். என்ன மாதிரி நீங்களாம் ஃபாஸ்டா அடிக்க கூடாது. இப்போ ஒரு பேரா முடிச்சிட்டோம். அடுத்த பேராக்கு டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறோம், அடுத்த பேரா இருக்கு பாருங்க, அடுத்த பேரா நம்பர் போட்டு அடிக்கிறோம். 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு
அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இது அவர் பேர், இது எல்லாமே என்ன, இது ரெண்டுமே மார்ஜின்லேருந்து கழிக்கணும். எது பெருசுன்னு பார்த்துட்டு பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். ஆனால் மார்ஜின்லேருந்து கழிச்சு தான் பார்க்கணும். இப்போ இதை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இந்த இது 17 இருக்குது அவரோட டெசிக்னேஷன். இதை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 14 15 16. இது 16 இருக்கு. இது எஸ் கோபாலகிருஷ்ணன் 16 இருக்கு. உங்களுக்கு அரசு துணை செயலாளர் 17 இருக்கு. இப்போ எது பெருசு, அரசு துணை செயலாளர் பெருசு. அப்போ 60லேருந்து அந்த 17 கழிச்சோம்னா எவ்வளோ வரும், 10ல் 7 போச்சுன்னா 3, இங்கே பார்த்தீங்கன்னா 5, 5ல் 1 போச்சுன்னா 43வது டிகிரியில் நம்ம இதை அடிக்கலாம். அரசு துணை செயலாளர் அதுலேருந்து 1 தள்ளி இதை அடிக்கலாம். ஏன்னா இது 16 தானே, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம், அதெல்லாம் பண்ணவே வேணாம். இது 16, இது 17. அப்போ பெருசாக தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன், மார்ஜின்லேருந்து கழிக்கணும். அப்போ பெருசாக பார்த்தீங்கன்னா எத்தனை வருது, 43. 43ல் அதை அடிக்கலாம், 44ல் இது அடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எது இருக்குது, 44வது டிகிரி. நாற்பது 41 42 43 44. இது கமா, கோபாலகிருஷ்ணன் கமா, சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே அவரோடது அரசு செயலாளர். புள்ளி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பெறுநர். அப்படியே பெறுநர் 10ன்னா அட்ரஸும் 10 தான், எல்லாம் 10. இங்கே பாருங்க, ஒரு இது அனைத்து துறை தலைவர்கள்னு தனி, அடுத்தது ஆணையர் கருவூல கணக்குத்துறை சென்னை, இது தனி. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ், இதெல்லாம் சிங்கிள் லைன் தான், பெறுநர்லேருந்து சிங்கிள் லைன். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஆணைப்படி அனுப்பப்படுகிறது. அதுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் விடணும் பாருங்க, 4 லைன் ஸ்பேஸ் விட்டு, இதை பாருங்க, 4 லைன் ஸ்பேஸ் விட்டு பிரிவு அலுவலர்களை கூட்டி 60லேருந்து கழிச்சு வர டிகிரியில் அடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ 1 by 1 பார்ப்போம். பெறுநர் அடுத்த சிங்கிள் லைன்லேயே தலைவர்கள் புள்ளி, அடுத்த லைன்ல ஆணையர் கமா கமா கணக்குத்துறை சென்னை புள்ளி. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். இப்போ என்ன பண்ணணும், இதை பார்க்கணும். பாருங்க, ஆணைப்படி அனுப்பப்படுகிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இப்போ இது எத்தனை இருக்கு, 17. நம்ம என்ன பண்ணணும், 50லேருந்து கழிக்கணும், சென்டர் பண்ணணும்ல. 50லேருந்து கழிச்சா 10ல் 7 போச்சுன்னா 3, இது 4ல் 1 போச்சுன்னா 3, 2ஆல் வகுத்தீங்கன்னா எத்தனை, 15 17 வரும். 17 ப்ளஸ் மார்ஜின் 10ஓட கூட்டணும். அப்போ எத்தனை, 27வது டிகிரியில் அதை அடிக்கலாம். இதை கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஆணைப்படி அனுப்பப்படுகிறது 27வது டிகிரியில் அடிக்கலாம். இருபது 25 26 27. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பாருங்க, 4 ஸ்பேஸ் விடணும். பாருங்க, 1 2 3 4, 4 ஸ்பேஸ் விட்டு பிரிவு அலுவலரை கூட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10.
10. நம்ம மார்ஜின் எவ்வளோ? 60. 60ல் 10 போச்சுன்னா என்ன? மார்ஜின்லேருந்து அப்படியே கழிச்சு அடிச்சிடணும். 60ல் 10 போச்சுன்னா மிச்சம் 50வது டிகிரியில் அப்படியே அடிச்சிட வேண்டியது தான். பிரிவு அலுவலர். அவ்வளோ.